வெல்கம் டு ஆலியர் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிப்பிங்க வெஜ் மட்டன் கறி. ரியல் மட்டன் டேஸ்ட்லேயே இருந்ததுங்க. இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட் ஸ்டோர் எல்லா ஸ்டோர்லேயும் இந்த மாதிரி பேக்கெட் அவைலபிளாக இருக்குது. நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு மாக் மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்துட்டுங்க இதையே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டுனுங்க. அதுக்கு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, தயிர் ஒரு பெரிய கரண்டியில் தயிர், அப்புறம் 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க, அப்புறம் ஒரு அரை மூடி லெமனை அப்படியே பிழிஞ்சு விட்டுங்க நல்லா குலுக்கி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா மேரினேட் ஆகி வரும். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளி இல்லை 2 தக்காளி நல்லா சுடுதண்ணியில் போட்டு நம்ம தோலை உரிச்சு எடுத்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி இந்த மேரினேட் ஆகி வந்த மாக் மட்டனை நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர மாதிரி எடுத்து வச்சுட்டுங்க. அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்க. 2 பட்டை 2 கிராம்பு பிரியாணி இலை போட்டுட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி ஃபியூரி எல்லாமே போட்டு நல்லா லைட்டாக வதக்கிக்கணுங்க. கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாம் சேர்த்திங்க நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரணும்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தி வதக்கி பாருங்கள். இந்த டிப்ஸை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சது சேர்த்தி நல்லா கலக்கி ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாயை அப்படியே எண்ணெய் சேர்த்திட்டேன். இதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், குருமிளகுத்தூள் இது எல்லாமே சேர்த்திட்டுனுங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்குங்க. வதங்கி வந்ததுக்கு அப்புறங்க கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திக்கணும். குருமிளகுத்தூள் சேர்த்து மறந்துட்டேன், அதான் இப்போ சேர்த்துனேன். இதெல்லாம் சேர்த்தி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வெஜ் மட்டனை நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாங்க. தேங்காய் ஒரு அரை முடி தேங்காயும் ஒரு 7 முந்திரியும் ஊற வச்சு நல்லா க்ரீமி பதத்துக்கு அரைச்சி இது கூட சேர்த்திக்கணுங்க. கொஞ்சமாக ஜார் கழுவின தண்ணியும் சேர்த்திங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த வெஜ் மட்டனையும் சேர்த்திங்க. நல்லா ஒரு பரட்டி கொத்தமல்லி தழை தூவிங்க. இறக்குனா சூப்பரான வெஜ் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ஆலியர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.